வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு வந்து மார்ச் 24 2025 திங்கட்கிழமை மண்டே. எகைன் அனதர் பாசிட்டிவ் டே மார்க்கெட்ஸ்க்கு, சந்தைக்கு வந்து எகைன் அனதர் பாசிட்டிவ் டே. எல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு, நாட் இன் ரெட் கலர். லாஸ்ட் வீக்கை ஒட்டி இன்றும் இந்த ஏற்றம் வந்து தொடர்கிறது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.2%, 1.1.5% வச்சுங்க, 1.25% அப்ராக்சிமேட்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்பு, 23,670 அப்படிங்கிறதுல இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் ஒரு 1.05% அப்பு, நிஃப்டி மிட் கேப் 1.15% அப்பு. ஆஸ் வி ஸ்பீக் இட்ஸ் 3 o'clock 5 minutes ரைட் நவ். இன்னொரு 20-25 நிமிஷத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 78,000 லெவலில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.3-1.4% அப்பு. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஆர் பாசிட்டிவ், நிறையவே பாசிட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட 2025 ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்து விட்டது நிஃப்டி 50 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஆன் பாருங்கிற மாதிரி வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு 2.5 months என்னென்ன லாசஸ் இருந்துச்சோ அது எல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நிறைய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதனுடைய 52 வீக் ஹையை ஒட்டி வருகின்றன. டு நேம் அ ஃபியூ, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, HDFC பேங்க்கு, தென் ஏர்டெல், பாரதி ஏர்டெல், ICICI பேங்க்கு, பஜாஜ் ஃபின்சர்வ், சன்ஃபார்மா, ஐஷர் மோட்டார்ஸ், இது மாதிரி பல ஸ்டாக்குகள் வந்து தே ஆர் 5% அவே ஃப்ரம் த 52 வீக் ஹை அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்லி. சில இது ICICI பேங்க்லாம் கிட்டத்தட்ட 52 வீக் ஹையவே தொற்றுச்சு. என்ன ரீசன்ஸ்? நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் பார்த்த ரீசன்ஸ் தான் இன்னமும் கன்டினியூ ஆகுது. ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. 87 வரைக்கும் போனது, கிட்டத்தட்ட 86-85 லெவலுக்குலாம் வந்துருச்சு. ஃபாரின் இன்ஃப்ளோஸ் நிறைய வருது, அதுவும் ஒரு ரீசன். வேல்யூவேஷன் ரொம்ப ரீசனபிள் ஆயிருச்சுன்னு சொல்லி சென்டிமெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா மணி ஹேஸ் டு மூவ் அவுட் ஆஃப் அமெரிக்கா டு எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ளோ இந்தியாவுக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் லார்ஜ் கேப் மூவ்மெண்ட் ஆகிறத பார்த்தே அதை கண்டுபிடிச்சிக்கலாம். தென் எந்த சந்தை ஏற்றத்திலையும் ஃபர்ஸ்ட் முன்னோடியாக இருக்கிறது வந்து இறங்குவதும் சரி ஏறுவதும் சரி வங்கி பங்குகள். ஸோ இப்போ அதே மாதிரி வங்கி பங்குகள் எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. ICICI பேங்க், HDFC பேங்க், கோட்டக் பேங்க், எல்லா ஸ்டாக்கும் எல்லா மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆர் கோயிங் அப், இன்க்ளூடிங் NBFC லைக் ஸ்ரீராம் ஃபினான்ஸு எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்தியாவிலையும் RBI ரேட் கட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு உறுதியாக எதிர்பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் இது நடக்கும் அப்படின்னா எக்கானமி பூஸ்ட் ஆகும், கம்பெனிஸுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக வந்து டரிஃப் வார்ஸ். ஆரம்பத்தில் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார் இல்லையா ட்ரம்ப்பு. ஸோ இப்போ அந்த சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததெல்லாம் ஸ்லோலி அவர் பவருக்கு வந்தோன்னு வேகமாக சத்தம் போட்டார். பட் அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, உடனடியாக செய்ய முடியாது. அவர் நினைச்சா நம்ம தான் உலகத்துக்கே அதிபதிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட முடியும்னு நினைச்சாரு. பட் அதுக்கு உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ ஒன்றொன்னா வர ஆரம்பிச்சு. சைனா ஃபார்மில், யூரோப்பியன் ஃபார்மில் எல்லாரும் அவங்களும் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ சைனாவுக்கெல்லாம் அவங்க வந்து ஸ்லோ டவுன் ஆகியிருக்காங்க. அமெரிக்கா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லி. யூரோப்பியன் யூனியன் வந்து நாங்கள் எங்களுடைய டரிஃப் ஹைக்கை வந்து நாங்கள் மிட் ஏப்ரல் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய பதிலை பார்த்து. ஸோ இது மாதிரி இனிமேல் வந்து ஒன்றுங்கிற மாதிரி தான் நடக்குமே தவிர அவர் நினச்சபடி நான் ஓகே போட்டால் எல்லா சட்டத்திட்டமும் ஆயிடும், எல்லாம் உடனே அமலுக்கு வந்துடும், எல்லாரும் இறங்கி வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படிங்கிறத இப்போ தான் அவரும் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ எனிவே எனி நியூ கவர்மெண்ட் வந்து அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் அவங்க எலெக்ஷனில் சொன்ன ப்ராமிசஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்டு. அண்ட் ஹேவிங் செட் தட் நம்மளுடைய இந்தியன் எக்கானமி மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் இட் இஸ் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஹஸ் இன்க்ரீஸ்ட் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர்ல எல்லாம் கவர்மெண்ட்டுடைய எலெக்ஷன் இருந்ததுனால அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல. தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர் எல்லாம் நிறைய ஸ்பெண்டிங். இந்தியாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் இந்தியன் எக்கானமிக்கு. ஸோ அதுவும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் 25-26 வந்து பட்ஜெட்டில் அவங்க தனிநபர்களுக்கு அறிவித்த டேக்ஸ் கன்செஷன்லாம் கிக் ஆகுது.
ஸோ நம்ம 1 வீக்கில் அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் மக்கள் செலவு பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அல்லது சேமிக்கிறதும் அதிகமாக இருக்கும் எய்தர் வே. ஸோ இதனால் வந்து ஜென்ரலி தெர் ஆர் மோர் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் தேன் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். சந்தை வந்து எந்த அளவுக்கு வேகமாக அதனுடைய மூடு ஸ்விங் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதுவே நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யல பொறுமைங்கிறது மிக 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 அவசியம். ஸோ ஜென்ரலி வி ட்ரை டு இன்ஃபார்ம் இன்வெஸ்டர்ஸ், அவர் கஸ்டமர்ஸ், எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறோம், செய்கிறோம். பட் ஸ்டில் ஒரு 0.5% ஆஃப் தி கஸ்டமர்ஸ் ஆர் 1% ஆஃப் த கஸ்டமர் they get over emotional, ரொம்ப பயம் வந்துடுது அவங்களுக்கு, இதெல்லாம் நடக்குது. ஸோ அவசரத்துக்கு தேவையான பணத்தை, எமர்ஜென்சிக்கு தேவையான பணத்தை தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு பேனிக் ஆகாதீங்க, அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் போட்டு பேனிக் ஆகாதீங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் செய்கிற எஸ்ஐபி முதலீடுகள் ஆகட்டும், எல்லாமே வந்து மினிமம் ஒரு 5 to 7 year ஹொரைசான் இல்லாமல் இதில் பண்ணுறது வந்து அவ்வளோ உசிதம் அல்ல. Having said that, long-term investors can reap lot of benefits and will reap lot of benefits going forward in the ever growing Indian economy. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.